விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வீடுகளிலும் தெருக்களிலும் மழைநீரானது தேங்கியுள்ளதால் பால் உணவு போன்ற எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் முறையாக வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் செய்து வரும் மக்கள் காணவில்லை எம்எல்ஏ அமைச்சரை காணவில்லை என கோஷம் போட்ட வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் மழை வருவதற்கு முன்பாக எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காதால் மக்கள் வேதனையில் துடித்து வருகிறார்கள். ஆனால் மக்கள் படும் வேதனைகளை கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டை நான் மதிக்க மாட்டேன் என அதிகார திமிரில் பேசி வருவதாகவும், போட்டோ ஷூட் செய்வதான் முதல்வர் பணி என நினைக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் மக்கள் சாப்பாட்டுக்கு கையேந்தும் நிலைதான் வரும் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சிறிதளவு மழை தேங்கினாலும் கூட எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்குகிறது, இதற்கு தீர்வே கிடையாது என வாய்களையே பேசிய உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னையில் ஒரு நாள் பெய்த மழைக்கே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக மக்கள் புலம்பி வருகிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ குறிஞ்சி இல்லத்தில் மதியம் 3 மணி வரை உறங்கிக் கொண்டிருந்ததாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது.